வணக்கம். அதாவது டுபாக்கூர் டார்வினுக்கு 3 கேள்வி கேட்க போறோம். என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன நம்ம பதில் ரீப்ளை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம சர்ச்ல நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாம கஷ்டப்படுறாங்க. உங்களை படிக்க வைங்க. நிறைய அதாவது இங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்க, விதவிதமா ட்ரெஸ்ஸை போட்டு சபைகள்ல ஆடை இல்லாம இருக்காங்க, அது இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது எப்படி? இதெல்லாம் காவலித்தனமா தெரியலையா? அடுத்தது, வீடுகள்ல சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒட்டுமொத்தமாக லைட் செட்டப், பல காரியங்கள், எல்லா காரியங்களையும் இவங்க பணத்தொகையை வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆடையில பிரம்மாண்டம் காட்டுவாங்க, எல்லா விதத்திலையும் பகுமானம் காட்டுவாங்க. லட்சக்கணக்கில் வீடியோ, எப்படி கிளாரிட்டியான வீடியோ எடுக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் கேமரா வச்சுலாம் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஆனா விசுவாசிகள் படிப்பு இல்லாம இருப்பாங்க, விசுவாசிகள் இது இல்லாம இருப்பாங்க. ஆனா இவங்க பகுமானமா இருப்பாங்க. இது என்ன லாஜிக்னே தெரியல. அப்ப அவங்களுக்கே இது நியாயமா தெரியுதா தெரியலையா? டார்வின் டுபாக்கூர் வர்ற கோத்துக்கு மண்டையே போன மவனே எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் தேவாலயத்தை இன்னும் பெருசா பிரம்மாண்டமாய் கட்டணும்னு யோசிங்க. எவனிடத்தில் ஆண்டவர் பொறுப்பு, அதாவது எல்லா காரியங்கள்லயும், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காரியங்கள் எல்லாமே ஒரு டெக்னிக்கல், டிஜிட்டல் மயம், ஹெச்டி மயம். அதுக்கு அடுத்தாக்கல பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா சபையில பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு எல்லா விதத்திலும். அதே மாதிரி இன்னொரு வீடியோ பாருங்க. பாத்தீங்களா, பீச்சில் கேமராவை போட்டு வெள்ளை கூடுன காரியங்களை ஆட விட்டு, பெண்களை சகோதரிமார்களை ஆட விட்டு, இப்படி பகுமானம் பண்ண தெரிஞ்ச அவருக்கு கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகளை ஏன் கவனிக்காம போனீங்க? இதெல்லாம் ஆண்டவர் கேட்க சொன்னாரா? இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லதானே? அப்போ இவங்களுக்கெல்லாம் மானம் அப்படிங்கிற சொல்றதோட சரி, இவங்க செயல்முறை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்படியா? என்னப்பா டார்வின் தம்பி? அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றான்னு பாருங்க. லைவ் ஓடுதாடா சோத்ரம், நாளைக்கு நான் மறுபடியும் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வழி பண்ணிட்டீங்க. எந்த காரியத்துக்கும் இவன் ட்ரெண்டுக்காகத்தான் எல்லாம் பண்ணுவான் போல் இருக்கு. எப்படியாவது ட்ரெண்ட் ஆகணும், எப்படியாவது இதாகணும், ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. அப்படியா? கடவுளே, இவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவையும் அறியல, வேத வசனத்தையும் அறியாத தற்குறிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டார்வின் அப்படிங்கிறவரு ஒட்டுமொத்த தற்குறிகளாக, பேலியாளின் பிள்ளையாக, பயமற்றவர்களாக பயணிக்கிறாங்க. இப்போ மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம் 14ல இருந்து ஒரு சில வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் உபமையாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, அதையும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் பரலோகராஜ்யம் போதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்களுக்கு வசமாய் ஒப்புக் கொடுக்கிறது போல இருக்கிறது. ஒப்புக் கொடுக்கிறது போல பரலோகராஜ்யம் என்பது அவர் போறாரு. சில ஆசைகள் எல்லாம் கொடுக்கிறதுக்கு ஒப்பாக பரலோகராஜ்யம் இருக்கிறது. இந்த எஜமானன் பிரயாணமாக போறாரு. இந்த புதிய ஏற்பாடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவகப்படுத்தியும் உண்மை நடையிலும் கவிதை நடையிலும் தீர்க்க தரிசனங்களாகவும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையாக ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? யூதர்களுக்கு மற்றும் புறஜாதியினராகி இருக்கக்கூடிய நமக்கும், ஊழியக்காரர்களாக இருக்க நமக்கும், விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இதை சொல்றாரு. எப்படி நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? ஒருவனிடத்துல 5 தாலந்தை கொடுக்கிறார், ஒருவனிடத்துல 2 தாலந்தை கொடுக்கிறார், ஒருவனிடத்துல 1 தாலந்தை கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ அடுத்த வசனங்கள்ல 16, 17, 18 ஆகிய வசனங்கள்ல என்ன பண்ணிருக்கான்? 5 உள்ளவன் வேறொரு 5 இது பண்றான், சம்பாதிக்கிறான். 2 உள்ளவன் வேறொரு 2 எடுத்து சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு எல்லாம் இது பண்றான். 1 தாலந்தை வாங்குறவன் என்ன பண்றான்? புதைச்சு வைக்கிறான். புரியுங்களா? அப்போ கணக்கு பார்க்கப்படுகிறது. அப்போ 5க்கு 5 தாளந்தை உற்பத்தி பண்ண அவங்கிட்ட என்ன கேட்கிறாரா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் அப்படின்னு. எப்படி எஜமானனாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பாராம். புரியுங்களா? கணக்கு கேட்கும்போது எனக்கு 5 தாளந்து இருக்குன்னா, எனக்கு நான் 5 தாளந்தை இது பண்ணணும், எல்லா வகையிலும் நான் சம்பாத்தியம் பண்ணணும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ சில காரியங்கள்ல அப்படி பண்ணணும், வைக்கணும். இப்படியாக வேத வசனத்தில் உண்மையாக ஆண்டவர் சொன்னார். இது நமக்கு சொன்னபடி அர்த்தமாக இருக்கிறது.
அப்போ இவன் இந்த டுபாக்கூர் இருக்காரு தெரியுங்களா, டார்வின், இதெல்லாம் ஏன் படிக்கல அப்படிங்கிறது தெரியல. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். சோ அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் நீங்கள். அப்படியாக சாப்பிட்டு விட்டு போங்கள், அவர் வஸ்திரம் இல்லாது இருக்கிறார், வஸ்திரத்தோடு வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது சீனே கிடையாது. யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரங்கள்ல பாத்தீங்க, உன் சகோதரன் ஒருவன் வஸ்திரம் இல்லாது இருந்தால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடு, அவன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனத்தை கொடு, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, சரியா அப்படின்னு சொன்ன ஆண்டவரே என்ன பண்ணார், உன் சகோதரன் எனப்பட்டவன் வெறும் வயிற்றோட இருக்காண்டா, பசியோட இருக்கான்னா நீங்கள் போய் சுகித்திருப்பீர்களாக, அப்படியாக பயணிப்பீர்களாக. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களிடத்தில் கேட்பார், உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். பிரியமானவர்களே, உங்கள்ட்ட அதிகமா கொடுத்துருக்கிறாரு, சோ உங்கள்ட்ட தான் கேட்பார், ஓட்ட கேட்க மாட்டாங்களா? ஏன்னா தசம்பாகத்தை வாங்கிட்டு அந்த விசுவாசிகள்கிட்ட எல்லாத்தையும் போய் உருவிட்டு, தசம்பாகம் எவன் வாங்கணுங்கிறதே தெரியல, தசம்பாகத்தை வாங்கிட்டு காணிக்கை போடுங்கள், ஜிபே கூகுள் பே போடுங்கள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சு நீங்க அந்த இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த உங்களுக்கு ட்ரெஸ் ரேஞ்சில் எவ்வளவு போட்டிருக்கீங்க? ட்ரெஸ்ஸோட எவ்வளவு ஒரு கோட்டும் எவ்வளவு ரேட் இருக்கும் தெரியுமா? வாங்க முடியாத அளவுக்கு இருக்கு, ஒரு சட்டையை வாங்க முடியாத அளவுக்கு இருக்கு பல பேருக்கு. விதவிதமான கோட்டு, விதவிதமான சினிமா ஸ்டார்கள் எப்படி போடுவாங்களோ ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு எதையாவது வச்சு உருட்டுறது. வேதவசனமே இல்ல, வேதவசனமே இல்ல, வேகாத காரியங்களா வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விசுவாசிகள்கிட்ட சொல்ல வேண்டியது, காணிக்கையும் வாங்கிக்க வேண்டியது விசுவாசிகள்கிட்ட, உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியா இருக்கு? ஒரு தன் எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட 5 தாளந்தை கொடுக்குறாருன்னா 5 100 ஆக்கணும், 100 இதா இருக்கணும். எல்லா காரியங்களையும் மந்தைய மாதிரியா மேய்க்கணும் இருக்கு. 1-2 பேர் 1வது அதிகாரங்களை வாசிங்க, 5வது அதிகாரங்களை வாசிங்க. சோ அங்கே 5:1 என்ன சொல்லப்படுகிறது? மந்தைய நீ மேய்க்கிற, ஆண்டவர் சுய ரத்தத்தினால சம்பாதித்த அந்த மந்தைய முன்மாதிரியாக மேயே, அவலட்சணமான பணத்திற்காக நீ அதை பண்ணாதப்பா, அதெல்லாம் ஆகாத காரியம் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு நீங்கள் பகுமானமாக எல்லா காரியங்களையும் பண்ணுவீங்க, எல்லா காரியங்களையும் பண்ணுவீங்க, அப்புறம் விசுவாசி இது பண்ணணும் வைக்கணும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, கலாத்திற்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனத்தை உபதேசிக்கிறவன் உபதேசத்தினாலே பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அது திருவசனத்தை சொன்னாதான், திருவசனத்தை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்திய போதனை, சத்திய வார்த்தைய புதிய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படி சத்திய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு சகல விதமான நன்மையிலும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, புரியுங்களா? வேண்டாத கதைகள் எல்லாம் பேசுறது, வேண்டாத இதெல்லாம் பேசுறது, பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுங்கள்? கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தர் யாரு? ஊழியர் தான். கர்த்தருக்கு கிடைத்தால், ஊழியருக்கு கிடைத்தால் கர்த்தருக்கு கொடுத்தமானது. பிரியமானவர்களே, அப்படியாக பிரியமானவர்களே, இப்படியாக பிரியமானவர்களே அப்படிம்பாங்க. என்னத்தை சொல்றது? ஊழியம் பிழைப்பா இருக்கக்கூடாது, அது பொறுப்பா இருக்கணும். புரியுதுங்களா? பிழைப்பு பொறுப்பு. எவ்வளவு பாருங்க, டைமிங்ல ஏதாவது ஒரு காமெடி வந்துருது பிரியமானவர்களே. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டார்வின்கிறவனுக்கு கொஞ்சம் நாணம் தேவையோ அல்லது வேத நாணங்கள் உண்டாகிருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது அதே மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம் 34 வாசிங்க. அங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வலது கரத்தில் இருக்கிறாங்க, வலது பக்கத்தில் நிற்கிறார்கள். வலது பக்கத்தில் நிற்கும் போது ராஜாவாகிய மகா பிரபுவும் மகா தேவனுமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரா, அந்த பரலோகராஜ்யத்தில் நின்றுட்டு, என் பிதாவினால் அதாவது முன்னறிவிக்கப்பட்ட முன்னரே புரியுதுங்களா, அனாதியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் தந்தீர்கள், தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணீர் தந்தீர்கள். இந்த சிறியவர்கள் எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே செய்யாதவர்கள், நற்கிரியை செய்யாதவர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அப்படியாக குழி தோண்டி அதிலே பாதாளத்துக்குள்ளே அப்படியே போட்டு மஜா கஜக் மஜக். புரியுதுங்களா? இட்ஸ் மீன்ஸ் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க அறிவாளி, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க. சாத் நரகத்துல கொண்டே தட்டி தூக்கிட்டு போங்கடா டே, கணக்கு அதான் அற்ப பதறே அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு தாளந்த மறைச்சு வச்சான் பாத்தீங்களா, அவனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படியாக இருந்தது அப்படின்னா, மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம்
24வது வசனத்தில் கணக்கு கேட்கும் போது ஒத்த இதை ஒழிச்சு வச்சோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி குருட்டு ஊழியர்கள் என்ன பண்ணுதான் அப்படின்னா, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானும் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருந்தாயோ, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வேண்டியதாய் இருந்தது, இப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கக்கூடிய தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனை எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமாய் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளவைகளும் எடுத்துக் கொள்ளப்படும். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனே புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பல்குடி கடிப்பும் உண்டாகும் என்றான். சிறு எழுத்து கொஞ்சம் இதா இருக்கு, அதனாலதான் அந்த மொபைல்ல பாக்குறது, புரியுதுங்களா? பைபிள் இருக்கு நம்மகிட்ட, எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இப்போ இதுல இந்த வேர்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றும், நீர் வரக்கூடாதவைகளை வரக்கூட பண்ணுகிறவரும் இருக்கிறீர். அதனால நான் ஒரு தாளந்த அப்படியே உள்ள வச்சு இது பண்ணிட்டேன், இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாளந்த கொடுத்த தாளந்த திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறான். அப்போ வாங்குறத வட்டி முதலா வாங்கிட்டு உள்ளவன் உள்ளத எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு அப்படியே கொடுத்துட்டு இது பண்ணிட்டு, நீ போட ராசா, உனக்கு 6க்கு 3 தான் குழி, இதன் மூலியமாக மென்னுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் இது முதலாக நரகத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமே அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? நற்கிரியை செய்யணும், புரியுதுங்களா? ஒரு ஊழியராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், இந்த வசனம் எல்லாத்துக்கும் பொருத்தமான காரியம். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசத்தினால் நிலைத்திருக்க வேண்டும். நான் உபதேசத்துல இருக்கேன்னா நான் உபதேசத்துல கரெக்டா இருக்கணும். ஒருத்தர் வஸ்திரம் இல்லாத இருக்கிறாரு அப்படின்னா, அப்படியாக போய் வாருங்கள், ட்ரெஸ் இல்லைங்க, ஐயோ அப்படியாக போய் வாருங்கள், விசுவாசிகளே கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நாம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம தான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு சபையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 43வது வசனங்களை வாசித்து பாருங்க. அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய மேலுள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. நிலமுடையவர்கள், காணியாட்சியாளர்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணாங்க? அப்படியே வித்து பொதுவாக எண்ணினார்கள். எப்படி? அதுக்கு அடுத்த வசனத்துல அப்பம் பிக்கிறதிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் இருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனா நம்ம ஒருமனப்பட்டவர்களா இருக்கிறோமா? தசம்பாகத்தை வாங்குறோம், தசம்பாகம் இல்லாத தசம்பாகம், ஆனா அப்படிம்பீங்க. ஆனா அந்த தசம்பாகம் யாருக்கு போகணும், எப்படி பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு எல்லாத்துக்கும் பங்கா போகணும். புரியுதுங்களா? நம்முடைய சபைக்கு வராங்கன்னா பகிர்ந்து கொடுக்க வேண்டும், பகிர்ந்துண்டு வாழ வேண்டும். காக்கையை பாருங்கள், காக்கையை கவனித்து பாருங்கள், அவைகள் கூட தண்ணிச்சே சாப்பிடாது. சோறு இருக்கு அப்படின்னு சொன்னா கான்னு கூப்பிட்டு என்ன பண்ணும்? ஒற்றுமையாக சாப்பிடும், சண்டை போடாம சாப்பிடும். ஆனா ஒரே ஒரு துண்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா போட்டு லவக்கன்னு கொத்திட்டு போயிடும். ஒரே ஒரு வடை தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். இதே ஒரு 50 வடை இருக்குன்னா கான்னு கூப்பிட்டுரும். புரியுதுங்களா? இப்போ காக்கையிடம் கவனித்து பார்க்க வேண்டும், எறும்பிடம் கவனித்து பார்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு சேர போகும். எறும்பை கவனிச்சு பாருங்க, ஒரு சேர போகும். அதுக்கு கட்டளையிடுறதுக்கு யாரும் இல்லை. அதனால இப்ப உணவு இருக்கு அப்படின்னு ஒரு ஒற்றன் எறும்புன்னு இருக்குதுல, இந்த ஒற்றன் எறும்பு ஒரு இடத்துல ஏன்னா உணவு பார்த்துட்டு அல்லது ஏதாவது பூச்சி செத்து கிடக்கு, பள்ளி செத்து கிடக்குன்னா போய் இன்ஃபார்ம் பண்ணிடும். ஒட்டுமொத்த டீமும் வரும், அப்படியே வந்து ஒண்ணு ஒண்ணா இழுத்து கடைசியில லான்ச் பண்ணி உள்ள நல்ல பெரிய குடோன் மாதிரி வச்சிருப்பாங்க, பண்டகசாலை மாதிரி இருக்கும் உள்ள. புரியுதுங்களா? இந்த பண்டகசாலையில கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்படியே வந்து கரெக்டா மழை காலத்துல ஃபுல்லா அப்படியே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிடுவாங்க. 3 மாசம் எறும்பு வரவே வராது. ஆனா மழை வர்றதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணணும் எறும்பு. அப்போ சில காரியங்கள்ல பார்க்கணும், சில காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும், வெளியில பார்க்கணும், மிருகங்களை பார்க்கணும், எல்லா காரியங்களையும் பார்க்கணும். பகிர்ந்து உண்ணுகிறது. நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கிறாரு. எழுத வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் தேவையான ஞானத்தை தந்திருக்கார். ஞானமாக செயல்பட வேண்டும். அதாவது நானே நல்ல மெய்ப்பெண், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிறதிலும் அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான மெய்ப்பெண். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தவர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஜீவனை வாங்குறதுக்குன்னே ஊழியக்காரங்கிற பேர்ல வர்றாங்க. என்ன செய்யறது? கேட்டா கிரிட்டிசைசம் பாங்க, கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படித்தான் இருக்குது மக்களே. நம்ம என்னத்த சொல்றது மக்களே? உங்களுக்கு குறை சொல்றதே வேலையா இருக்குது.
நான் வாழையா இருக்கேன். புரியுதுங்களா? வாழையா இருக்கிறேன். எல்லாரையும் வாழ வச்சு வாழ்வோம். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் குறை சொல்லல. குறை சொன்னதுனால எனக்கு ஒரு கமிஷன், ஒரு பைசா எல்லாம் வர்றதில்ல. RSS செலவு வித்துரு வித்திக்கிறான். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல RSS நீ யாரா அப்படி கொஞ்சம் ஏத்து பேசிட்ட, ஏத்து இல்ல, உபதேசத்துல பிள்ளையா இருக்கிறடா, தப்புடா அப்படின்னு சொல்லிட்டா போதும், நீ RSS கேங்கு அப்படின்ட்டா. ஆனா பாவிகளா, எங்க இருந்துடா வருவீங்கன்னு தெரியல. வேறொரு பதிவில். வணக்கம்.